வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இவர் 8ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார். 80 நாட்கள் இப்போ உச்ச வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? இப்போ இந்த விருச்சிக ராசி நேர்கள் அப்படிங்கும்போதே நீங்கள் சொன்ன மாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி இவங்க போன ஜென்மத்தில் என்னென்னலாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ என்ன நன்மை பண்ணியிருக்காங்களோ அதை அனுபவிக்கிறதுக்காகவோ இல்லை இதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த பூலோகத்துக்கு. அப்போ 2, 5 கூடைய அதிபதி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் தனக்காரகன் மறையிறார். தனக்காரகன் மறையிறார் அப்படின்னா 2 விதமான நன்மைகள் கிடைக்கும். எப்படின்னா எதிர்பாராத தனவரவும் கிடைக்கும், எதிர்பாராத லாஸும் கிடைக்கும். ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அப்படிங்கும்போது புனர்பூசம் இது விசாகம் 4ஆம் பாதம். ஸோ கண்டிப்பாக குரு தசை தான் அவங்களுக்கு ஆரம்பமாகும். அப்படியே வரும்போது அவங்களோட தசாபுக்தி கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம், பேசுகிற வார்த்தைகள், குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது எல்லாமே இவங்க எடுத்துக்கணும். இப்போ படிக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதை முதற்கொண்டு ரொம்ப பெரிய படிப்பு படிக்கிறாங்கல்ல, அதாவது 20-22 வயசுக்கு மேலே மேல் படிப்பு அதுக்காகலாம் ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த விருச்சிக ராசியில் நிறைய பேருக்கு கொஞ்சம் தடங்களை கொடுத்துருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறதுனால இதன் பிறகாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருமா? அது இந்த 2 மாதங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 80 நாட்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேகமான பேர் வழிகள். இவங்க ரொம்ப படன்னு பேசக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா அனுஷம் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போயிடும், பேசாது அவ்வளோவா. ஏன்னா அதே ஸ்கேட்டை டப்புன்னு பேசுவாங்க. அப்போ பேசுகிற வார்த்தை இவங்க கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த 8ஆம் இடத்து வேலை அற்புதமாக நடக்கும். அப்போ இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக நிறைய அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா கவனச்சிதறல்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா வேறு ரூபத்தில் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஒரு சினிமா போகலாம், ட்ராமா போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இருக்கும். இல்லை விளையாட்டில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போ படிப்பில் வராது. அப்போ படிப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணுங்கிற ஒரு வெறியோடு இருக்கணும். அப்போ இவங்க கண்டிப்பாக ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணணும். படிக்கிற ஹயக்ரீவரை வழிபாடு பண்ண. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு. அப்போ ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணால் தான் கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க பெண்கள், ஆண்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ முயற்சி பண்ணி நடக்காமல் இருக்காங்க. நிறைய தடைகளை கொடுத்துருக்கு. ஏன்னா குரு 8ஆம் இடத்துலன்றதுனால. இப்போ 8ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆனால் கூட 9ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 80 டேஸ் இதில் உச்ச வீட்டுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கைக்கும், இன்னொன்று பெண்களோட ஆரோக்கியத்துக்கு? கண்டிப்பாக இவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம்லாம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆனால் கொஞ்சம் தள்ளியே வந்திருக்கலாமே தவிர நிச்சயதார்த்தம் ஆகி ஒரு ப்ரப்போசல் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. எப்போவுமே 2ஆம் இடத்தை பார்த்தாலே ரொம்ப பிரமாதம். குரு பலம் அது ரொம்ப விசேஷம். குரு பலம் அப்படிங்கிறத விட குருவோட பார்வை பலம் ஜாஸ்தி. அப்போ கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால் திருமண யோகம் தள்ளி போயிட்டே இருக்க இந்த கவலையெல்லாம் வேண்டாம். சாதாரணமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். ஆனால் அந்த மேரேஜ் ஆகிறது நல்லபடியாக இருக்கும். ஒரு லாங் ஸ்டாண்டிங் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் நல்ல ஒரு தம்பதி ஒற்றுமை அதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனாலே அவங்களுக்கு லேட்டானாலும் ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு இந்த திருமண பாக்கியம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதேமாரி மறுமண யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ விருச்சிக ராசியில் ஒரு சில பேர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க சார். இந்த கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலை வாய்ப்புலையும் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இன்னொன்று ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது, அதாவது 6, 7, 8 இருக்கும்போது 2023, 24 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இவங்களுக்கெல்லாம் அந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குமா?
இப்போ இவங்க இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கே பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒரு 10-12 வருஷமாகவே போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் அவங்க அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்களே தவிர அதை ஒரு பெருசாக இது பண்ண முடியல. அவங்களுக்கெல்லாம் இந்த மறைவு ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட அவர் அடுத்து போகக்கூடிய ஒரு 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சாதாரணமாகவே குரு வந்து போகிறதுக்கு முன்னாடியே 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே அந்த ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ கொடுப்பார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். ஆனாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். இவங்க இந்த படபடப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த படபடப்பை விட்டுட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லது. அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டமாக, ஏன்னா 8ல் குரு இருக்கிறதுனால வக்ரமானாலும் இப்போ வக்ர காலத்துலேயும் சரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுத்துருக்கலாம். அது வந்து அவங்க தசாபுத்தி பொறுத்து. இப்போ ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வக்ர நிவர்த்திக்கு பிறகாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குமா? அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போதே இந்த விருச்சிக ராசி அப்படிங்கும்போதே அவங்க அந்த நெளிவு சுழிவோடு வேலை செய்யணும். அஷ்டமஸ்தானத்தில் மறைவில் இருக்கும்போது இவங்களோட பதவிகளை பறிக்கிறதுக்கும் நிறைய பேர் வேலை செய்வாங்க. அப்போ ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் இவங்க வந்து வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதேமாரி கலைத்துறை அப்படிங்கும்போது விருச்சிக ராசி என்பது நிறைய பேர் வந்து டெக்னீஷியன்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறைந்தாலும் இந்த தனக்காரகன் பொருளாதாரத்தில் கொஞ்சம் இது பண்ணால் கூட அவங்களோட முன்னேற்றத்தில் தடை பண்ண மாட்டார். அப்போ அவங்களுக்கு வேண்டிய உதவி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இதன் பிறகு இது மாதிரியான ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பொதுவாக இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு பொதுவாக அப்படிங்கும்போதே குரு வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்ரமாக இருக்கார் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் முழு பலத்தோடு இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் முழு பலத்தோடு இருக்கார். அப்போ எதிர்பாராத நன்மைகள் வரணும்னா இவங்க 3 விஷயத்தில் கவனமாக தான் போகிறோம். உடல் ஆரோக்கியம், பேசுகிற வார்த்தைகள், வாகன பயணங்கள், இதில் கவனமாக இருந்தாங்களே அந்த எதிர்பாராமல் நடக்கிறது இவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பரிகாரம் இந்த காலகட்டத்தில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த 80 நாட்கள் இல்லைனா இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கூட இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கணும். அது என்ன மாதிரியான பரிகாரம்? வியாழக்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப பெரியது. முருகன் அப்படின்னாலே குருவுக்கும் குருவானவர். அதனால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணாலே குருவை வழிபாடு பண்ணதுக்கு சமம். அதனால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணாங்கனாலே இந்த குரு பகவான் அதி அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அஷ்டமராசியில் மறைந்தாலும். அதனால் ஏன்னா முருகன் அப்படின்னாலே நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணும்போதே முதல்ல வேல் வந்துடுமா, வேல் வந்து உங்களை காப்பாற்றிடுமா, அதுக்கப்புறம் தான் முருகனே வருவாராம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. அதனால் இந்த வேல் கவச்சம் சொல்கிறது, வேல் விருத்தம் சொல்கிறது, அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த முருகப்பெருமான் வழிபாடு பண்ணாங்கனாலே இந்த குரு பகவான் அஷ்டமராசியில் வக்ர நிவர்த்தியாகி ஒரு 80 நாட்களும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.